கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஹைப்போட வெளியாச்சு. அதாவது வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷமாவே அந்த படத்த பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. வெளியானதுக்கப்புறம் அது ஒரு கலவையான விமர்சனங்கள தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான தாட் இருந்தது? நமக்கு அந்த படம் என்ன மாரியான அனுபவத்தை குடுத்ததுங்கிறத தாண்டி, அது ரஜினி ரசிகர்களுக்கான படம். நீங்க எப்பயுமே ஒரு சினிமா விமர்சகரான நம்மை போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப ரஜினி படத்த பார்க்கும்போது, வேற கண்ணாடி போட்டு பார்க்கணும். அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏன்னா, நாம சினிமாவ பார்க்குற பார்வை வேறு. ரஜினி படங்கள்ங்கிறது அது வேறொரு தளம் அது. அதனால என்னன்னா, நீங்க இந்த கண்ணோட்டத்தில ரஜினி படத்த பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களால ரசிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா ஆரம்பத்தில நான் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கமா எல்லா படத்தையும் பார்க்குற மாரியே ரஜினி படத்த பார்த்த காலம்லாம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில தான் என்ன பண்ணேன், அடடா! நம்ம தான் அந்த படங்கள தப்பா பார்க்குறோம். நம்ம டி. ராஜேந்தர் படத்த வந்து எப்படி பார்ப்போமோ, அது மாரி ரஜினி படத்த பார்க்குறதுக்கும், நமக்கு வேறொரு பார்வையும், வேறொரு மனநிலையும் வேணும் அப்படின்னா, அந்த பேட்டர்ன்ல அந்த படங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ, அதனால இந்த கூலி படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஜினி ரசிகர்களுக்கான படம். அது வந்து அவர்களை திருப்திப்படுத்திய படமா இருக்கு.